ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ஏதோ ஒன்று வச்சு விளையாண்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குழாய் புட்டு செய்யக்கூடிய பாத்திரம். இப்போ நான் எங்கள் வீட்டில் குழாய் புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அரிசி மாவு எடுத்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குழாய் புட்டு செய்கிறதுக்காக அந்த குழாயை எடுத்து அதில் சில்லை போட்டு அதில் நம்ம கிளறி வச்சுருக்கிற மாவு ஒரு கை, அப்புறம் தேங்காய் ஒரு கை, அப்புறம் மாவு ஒரு கை, தேங்காய் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 உள்ள அந்த குழலுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ரொம்புனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வேகிறதுக்காக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கு அப்புறமா அந்த குழலை தனியாக எடுத்து அதை பேக் சைடு திருப்பி கரண்டி வச்சு நம்ம தள்ளி விட்டுட்டோன்னா குழாய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் ஊரில் இதில் பாசிப்பயிறு, அப்பளம், அப்புறம் வாழைப்பழம் இதில் வச்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லாததுனால வாழைப்பழத்தோடு முடிச்சுக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.